பசங்களா, நீங்க யூசுவலா நம்ம வீட்ல யாராவது வயசானவங்க இருந்தாங்க, இல்ல நல்லா ட்ரிங்க் பண்றவங்க இருந்தாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் வந்து அதிகமா கேட்பீங்க. என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் அப்படின்னு. அது என்ன டயாலிசிஸ் அப்படின்னா, யாருக்கு இந்த டயாலிசிஸ் குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிருச்சோ, இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா, நம்ம இங்க பயாலஜில அது என்னன்னு சொல்லுவோம்? ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன யூஸ் பண்ண போறாங்க? டயாலிசிஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. அதை வந்து ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதை வந்து என்னவும் சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு சொல்லலாம். ஏன் இதை வந்து ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்குள்ளே நம்ம கிட்னி என்ன வேலை பார்க்குதோ அதவே தான் இது வெளியில் பார்க்குது. இப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்க இதில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, கிட்னி வேலை செய்யாதனால அவங்க பிளட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? நைட்ரஜன் வேஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிருக்கும். அப்போ அந்த நைட்ரஜன் வேஸ்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போதும். அப்போ அந்த டயாலிசிங் யூனிட் என்ன பண்ணுது? நைட்ரஜன் வேஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுது. எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஷண்ட்டோட ஆர்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் ஓரளவுக்கு உனக்கு ப்ரெஷர் கிடைக்கும். ஆர்ட்ரீஸ்லேருந்து பிளட்டை எடுத்துப்பாங்க. அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பிளட்டாக இருக்கும். சரியா? அப்போ அந்த பிளட்டை எடுத்துட்டு அது கூட என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெப்பாரின் அப்படிங்கிற ஆன்டிகொயாகுலன் சேர்த்துவாங்க. ஏன்னா நம்ம பாடியை விட்டு பிளட் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கவே என்ன ஆகும்? அது கொயாகுலேட் ஆயிரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெப்பாரின்ஸ் ஆட் பண்ணி அதை டயாலிசிங் யூனிட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. டயாலிசிங் யூனிட்னா ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன இருக்கும்? ஒரு செலஃபோன் போரஸ் மெம்பரைன் டியூப் இருக்கும். அது யார் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நெஃப்ரான் மாதிரி. ஓகே, அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா, டயாலிசிங் ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே, அந்த டயாலிசிங் ஃப்ளூயிடும் நம்மளோட பிளட்டும் சேம் காம்போசிஷன் தான். ஓகே, என்ன மட்டும் இப்போ இந்த பேஷண்ட் ரீனல் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டோட பிளட்டில் நைட்ரஜன் வேஸ்ட் இருக்கும். இந்த வெளியில் இருக்கிற டயாலிசிங் ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது? நைட்ரஜன் வேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த போரஸ் மெம்பரைன் வழியாக அந்த பிளட் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். இந்த கான்சன்ட்ரேஷன் கிரியேட் நம்ம படிச்சிருப்போம். எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? சொல்யூட் மாலிகுல் வெளியில் வரும்னு பார்ப்போமா? அது என்னது? சிம்பிள் டிஃப்யூஷன் தான். சேம் தான் இங்கேயும் நடக்குது. என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்கிற நைட்ரஜன் வேஸ்ட், பிளட்டில் இருக்கிற நைட்ரஜன் வேஸ்ட் மட்டும் அப்படியே இந்த டயாலிசிங் யூனிட்டுக்கு ஃப்ளூயிடுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அப்போ இப்போ என்ன ஆகும்? பிளட்டு பியூரிஃபை ஆயிரும். ஓகே, இப்போ பியூரிஃபை ஆன பிளட்டை எது மட்டும்தான் வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெப்பாரின் வராது. அண்ட் நம்ம ஒரு கொயாகுலண்ட் ஆட் பண்ணோம்னா அது வராது. வெறும் நைட்ரஜன் வேஸ்ட் மட்டும்தான் வரும். அதனால இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஆன்டி ஹெப்பாரின் மாலிகுல் ஒன்று ஆட் பண்ணி திருப்பியும் இதை நம்ம எங்கே சென்ட் பண்ணிடுவோம்? வெயின்ஸ்குள்ளே சென்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்ட்ரீஸ்லேருந்து எடுப்போம், எதுக்குள்ளே சென்ட் பண்ணுவோம்? வெயின்ஸ்குள்ளே தான் சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்பயுமே இன்ஜெக்ஷன் கூட என்ன போடுவாங்க? இன்ட்ரான் வெயின் இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. ஏன்னா வெயினில் போகும்பொழுது ப்ராப்ளம் இருக்காது. அதனால் அந்த கிளியரான பிளட்டை வந்து எங்கே சென்ட் பண்ணிடுவாங்க? வெயின்குள்ளே சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆகும்? அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை பொறுத்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவோம். 2 டேஸ்க்கு ஒருக்காவா இல்லை 1 வீக் ஒருக்காவா இந்த பிளான் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். இதுவும் முடியலை, இதுவும் கை கொடுக்கல, டயாலிசிஸும் கை கொடுக்கல அப்படின்னா அந்த பேஷண்ட்டு கண்டிப்பாக என்ன தான் பண்ணி ஆகணும்? நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் தான், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒன்லி சொல்யூஷன்.